அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். ஏன் கிறிஸ்டபர் நோலன் அப்படின்ற தலைப்பின் கீழே தான் இந்த காணொலியை நான் உருவாக்கியிருக்கேன். வாங்க காணொலி உள்ளார போவோம். சரி, இப்ப நான் இன்டர்ஸ்டெல்லார் அப்படின்ற ஒரு படம் வந்தப்ப நான் கிறிஸ்டபர் நோலனை பத்தி பேசியிருந்தேன். எனக்கு ஏன் கிறிஸ்டபர் நோலனை பிடிக்கும் அப்படின்னு அந்த திரைப்படத்தை பத்தி நான் பேசியிருந்தேன். ஆனா இப்ப அதுக்கப்புறம் இப்ப நிறைய பேர் அண்ணன்கள் சில பேர் திரைத்துறையில இருப்பவங்களாம் கிறிஸ்டபர் நோலன் அவரை பத்தி பேசுறப்ப அவரோட படங்கள் சரியா எங்களுக்கு விளங்க மாட்டேங்குது, சில படங்கள் எங்களுக்கு புரியல அப்படின்னு சில பேர் பேசியிருக்காங்க. ஒருவேளை நம்ம ஒரு பந்தாக்காக கிறிஸ்டபர் நோலன் படம் பாத்தீங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. உண்மையை சொல்ல போனா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவரோட அவர் திரைப்படம் எடுக்கின்ற விதம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப இதை பத்தி பேசணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன். எதுக்காக நம்ம கிறிஸ்டபர் நோலன் அப்படின்ற ஒரு திரைப்பட இயக்குனரை நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கோம். ஏன்னா ஒரு இடத்த எனக்கு அறிவாளிகளை ரொம்ப பிடிக்கும். அறிவாளிகள், இந்த ஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டபர் நோலன் கிட்ட திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜீனியஸா நாங்க கருதுறேன் அவரை. அப்ப அவரோட படங்கள், அவர் உருவாக்குகின்ற விதம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எல்லா படங்களும் எனக்கு அவரோட படங்கள் புரிஞ்சிச்சா அப்படின்னா இல்ல. டெனட் அப்படின்னு ஒரு படம் இருந்துச்சு. அந்த படம் எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த படம் எனக்கு புரியல. ஆனா அந்த படத்தை பத்தி நான் விமர்சனம் செய்ய முடியாது. எனக்கு புரியாதவனை பத்தி நான் எப்படி விமர்சனம் செய்ய முடியும், இல்ல நான் எப்படி சொல்ல முடியும். அதனால நம்ம பந்தாக்காக கிறிஸ்டபர் நோலனை பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் சொல்லல. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஒருவேளை நான் கிறிஸ்டபர் நோலன் ஒரு படத்தை எடுத்து அதை பகுப்பாய்வு செய்யலாம். பகுப்பாய்வு செஞ்சு அதை நம்ம சொல்லுவோம். ஒருவேளை நம்ம எல்லாருமே நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க அந்த படத்தை, ஒருவேளை நீங்களும் அப்படிதான் பாத்தீங்களா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன். சரி, அதனால இந்த காணொலியை உருவாக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன். தமிழ் திரையுலகத்தினர் எல்லோருமே, பெரும்பான்மையானவர்கள் இந்த திரைப்படத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த திரைப்படத்துக்கு எனக்குமே ஒரு சில செயல்கள் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு நான் சொல்றேன். ஆகஸ்ட் 2007 இங்க நான் அமெரிக்கா வந்துட்டேன். கடைசி வாரம் வந்தேன். அப்ப செப்டம்பர் 1, 2007 எனக்கு நல்லா நினைவுல இருக்கு. அது ஒரு சனிக்கிழமை. அந்த சனிக்கிழமை எங்க தாய்மாமா வீட்டுக்கு வந்திருந்தா. அவங்க என்ன சிகாகோ மாநகரத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. எனக்கு முதல் விமான பயணமே, வெளிநாட்டு பயணமே அமெரிக்காவுக்கு வரதான். லண்டன்ல இங்க வந்தேன். அப்ப அதுக்கு முன்னாடி நான் விமானத்துல பயணம் செஞ்சது கிடையாது. அப்ப வந்துட்டோம். அவங்க வீட்டுல இருந்துட்டு அந்த வார இறுதி சனிக்கிழமை செப்டம்பர் 1, 2007 அந்த சிகாகோ மாநகரத்தை பார்க்க போறோம். அந்த சிகாகோ மாநகரத்தை பார்க்க போறப்ப வெளியில இருந்து பார்த்தாலே, ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தாலே உயரமான கட்டிடங்கள் இருக்கும். வெலிஸ் டவர் அப்படின்ற ஒரு மிக உயரமான கட்டடம், 103 மாடி என்னமோ இருக்கு. ஹேன்காக் டவர், அந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் சிகாகோல ரொம்ப நாள் வசிச்சிருக்கேன். அங்க ஒரு வருடம் வசிச்சேன். அப்புறம் ஒரு 3 வருடங்கள், மொத்தமா 3 வருடங்கள் சிகாகோல நான் இருந்திருக்கேன். அப்ப முதல் தடவை சிகாகோ மாநகரத்தை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. என்னன்னா, இப்படி எல்லாம் ஒரு நகரத்தை நம்மளால கட்ட முடியுமா அப்படின்னு. ஏன்னா அழகு, அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் அந்த நகரம். ஏன்னா அந்த நகரத்துக்குள்ளார ஒரு நதி ஒன்று போகும். அந்த நகரத்தை ஒட்டி மிகப்பெரிய மிஷிகன் ஏரி லேக் மிஷிகன் ரொம்ப பெரிய ஏரி, கடல் மாதிரி இருக்கும். அப்ப அந்த இடத்துக்கு நான் போறேன். முதல் தடவை பாக்குறப்ப ஏதோ ஒரு சொர்க்கலோகத்தை பாக்குற மாதிரி பார்த்தேன். அதான் உண்மை. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு நகரத்தை எல்லாம் பார்த்தது கிடையாது. அந்த நகரத்தை அவ்வளோ ஒரு சுத்தம் இருந்துச்சு, எல்லாமே நேர்த்தியா இருந்துச்சு. இப்ப இதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தப்ப என்னோட உறவினர், நானும் அவர் தான் அடிக்கடி சுத்திக்கிட்டு இருப்போம். அவர் என்கிட்ட கேட்டாரு, இங்க ஒரு திரைப்பட படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு, வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ஒரு தகவல் ஒண்ணு சொன்னார். அப்ப நான் மனசுக்குள்ளார ஒரு தோன்றுனுச்சு அப்படின்ட்டு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்ல எனக்கு திரைப்பட படப்பிடிப்புலாம் எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு. ஏன்னா முதல் தடவை வெளியூருக்கு வந்திருக்கோம், திரைப்பட படப்பிடிப்பு பார்த்தோன்னா வேலை தெரிய வந்த இடத்துல நல்லா இருக்காது, மாமாலாம் என்ன நினைப்பாங்கன்ற ஒரு என்னமோ எனக்கு திரைப்படங்கள் பார்க்க பிடிக்குமே தவிர திரைப்பட படப்பிடிப்பு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் செப்டம்பர் 1, 2007 இந்த திரைப்பட படப்பிடிப்பு நான் பார்க்கல. நடந்துகிட்டு இருக்கு. நாங்க நடந்து போற இடத்துக்கு பக்கத்துல நினைச்சு நான் பார்க்கல அது. அப்புறம் ஜூலை 2008 அந்த படம் வெளியே வருது. அப்ப அந்த படம் வெளியில வந்தப்ப எங்க வீட்டுல இருந்து, வாடகை நம்ம படத்துக்கு போகணும், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இந்த படம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனா அந்த காட்சி அமைப்புகள் வருது. ஏதோ ஒரு விறுவிறுப்பு அப்படியே இருக்கு அந்த திரைப்படத்துல. கதையிலயும் ஏதோ ஒரு விறுவிறுப்பு இருக்கு. ஒளி வாங்கி கேமரா ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த படத்தை. என்னடா, ஆரம்பிச்சு ஒரு 5-6 நிமிடங்கள் போகுது, கதாபாத்திரங்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அந்த படம். அப்ப அந்த கதாபாத்திர இதுல ஒரு காட்சி அமைப்பு ஒண்ணு இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கெட்டவன் அவனோட ஒரு மகிழுந்து மாதிரி ஒரு வேன்ல ஒண்ணு ஏறிக்கிட்டு, வெள்ளை நிற வேன்ல ஏறிட்டு அப்படி கீழே இறங்கி வரணும். அதாவது ஸ்பைரல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே கீழே இறங்கி வரணும். அப்ப அவன் கெட்டவன், அந்த வேனை ஓட்டுறான். இந்த கதாநாயகன் கதாபாத்திரம் மேலே இருந்து கீழே அந்த வேன்ல குதிக்கும். இதுதான் அந்த காட்சி அமைப்பு. அந்த காட்சி அமைப்பை நான் சொன்னப்ப உங்களுக்கு அது படமாக்கப்பட்ட விதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நான் சொல்றேன், அது படமாக்கப்பட்ட விதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
அப்படியே டிக் 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 டிக்னு அந்த பின்னணி இசை வரும். அந்த கதாநாயகன் கதாபாத்திரம் மேலே இருந்து கீழே அந்த வேன்ல குதிக்கணும். வேன்ல குதிக்கிறப்ப அந்த கதாபாத்திரம் வந்து தன்னோட இறக்கைகளை இப்படி காமிக்கணும். இப்படி காமிச்சிட்டு குதிப்பாரு. அந்த வேன்ல குதிக்கிறப்ப அந்த இது உடையும், கண்ணாடி உடையும். இப்போ இந்த கதாபாத்திரம் அப்படி குதிக்கிறப்ப அந்த காட்சியை நான் பார்த்தேன்னா ஒரு ரேண்டம் தாட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எனக்கு ஒன்று தோணுச்சு. இப்படிப்பட்ட ஒரு காட்சி அவரால் வைக்க முடியுதுன்னா இந்த இயக்குனர் எவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர், எப்படிப்பட்ட ஒரு திறமசாலி அப்படின்னு என் மனசுல அந்த ஒரு காட்சி அமைப்பு மட்டும் வச்சு தோணுச்சு. அது எனக்கு நல்ல நினைவுல இருக்கு. வச்சுட்டு அந்த படம் வேற ஒன்றும் இல்லை, டார்க் நைட் தான். டார்க் நைட் ஷூட்டிங் தான் நடந்துட்டு இருந்துச்சு செப்டம்பர் 1, 2007 சிகாகோவில். நாங்கள் போயிருந்தேன், அதாவது நான் சுற்றி பார்க்க போயிருந்தேன் ஊருக்கு, அமெரிக்கா வந்து. ஆனால் நான் பார்க்கல அந்த படத்தை. அதுக்கப்புறம் தியேட்டர்ல பார்த்தப்பதான் ஐயோ எவ்வளோ பெரிய ஒரு படம் அது அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு நாம பகுப்பாய்வு செய்ய போறது அப்படின்றது டார்க் நைட் படத்தை தான். டார்க் நைட்ல நான் எப்படி பார்க்குறேன் டார்க் நைட் அப்படின்ற அந்த படத்தை நீங்க இது வரைக்கும் எப்படி பார்த்துருப்பீங்க? ஏன்னா இப்போ ஸ்ட்ரீமிங்ல இருக்கு, நம்மளுக்கு அது ஒரு வசதியா போச்சு இல்லையா? நம்மளுக்கு வேணுன்ற இடத்துல நிறுத்தலாம், என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம், அதை பார்க்குற மாதிரி. இப்போ நம்ம அண்ணன் மிஷ்கின் சொல்லுவாங்க, நான் வந்து 7 சாமுரை அகிரா குரோசாவோட 7 சாமுரை நிறைய வாட்டி பார்த்துருக்கேன்னு. அவங்களுக்கு போட்டியே நான் வந்து டார்க் நைட்டை நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஏன் அப்படின்றத நான் இந்த காணொலியில் பகுப்பாய்வு செய்யப்படுறேன். அதாவது இந்த படம் வந்து இப்போ நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான இயக்கங்கள் 98% இயக்குநர்கள் இந்த படம் பார்த்துருப்பாங்க நான் நம்புறேன். ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற காட்சி அமைப்புகளை நான் தமிழ் படங்களை நிறைய இடங்கள்ல பார்க்குறேன். அது ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா நானே உட்காந்து இப்படி ஒரு திரைத்துறைக்கும் எனக்கும் தொடர்பே கிடையாது. நானே இவ்வளோ வாட்டி பார்க்கறேன்னா இப்போ நீங்களாம் நிறைய வாட்டி பார்ப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த படம் எடுக்கப்பட்ட விதமும் அது காட்சி அமைக்கப்பட்ட அந்த இடங்களும் எப்படிப்பட்டவை அப்படின்றத வச்சு என்னோட சொந்த அனுபவத்தை வச்சு தான் நான் சொல்லணும் இல்லையா? அப்ப ஒரு திரைப்படத்துல வந்து சண்டை காட்சிகள் வந்து உண்மையா இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். சிஜிஐ கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வந்து எனக்கு பயன்படுத்தினா பரவாயில்ல, எப்பயாச்சும் ஒரு இடத்துல பயன்படுத்திக்கணும். ஆனா முழுக்க கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இருந்தால் படம் நல்லா இருக்காது அப்படின்னு நான் நினைப்பேன். இந்த படத்துல ஒரு அரை மணி நேரம், முக்கியமான ஒரு அரை மணி நேரம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளி த பெஸ்ட் ஃபில்ம் மேக்கிங் ஃபார் அ வைல். ஒரு சூப்பர் ஹீரோ மூவிக்கு இப்படிதான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அரை மணி நேரம். அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஹார்வி டென்ட் அப்படின்ற அந்த கதாபாத்திரம் நான் தான் பேட்மேன் அப்படின்னு கைது பண்ணி ஹார்வி டென்ட்டை கூட்டு போவாங்க ஒரு ஸ்வாட் வேன்ல வச்சு. அப்ப வேன்ல வச்சு கூட்டிட்டு போறப்ப ஜோக்கர் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, ஒரு பெரிய ட்ரக்கை எரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே அந்த கான்வாய் வந்து அப்படியே கீழே இறங்கும். சரிங்களா? இப்ப இந்த இடம் வந்து சிகாகோ டவுன் டவுன்ல மாநகரத்துல படமாக்கப்பட்டது. ஆனா அந்த பேர் அந்த காவல்துறையோட இதெல்லாம் அந்த ஸ்வாட் வேன் அதெல்லாம் வந்து கீழே இறங்கி போகுதுல, அதோட இடத்தோட பேரு லோயர் வேக்கர் டிரைவ் அப்படின்றது. அந்த இடத்துல நான் நிறைய போயிருக்கேன், மகிழ்ந்தெல்லாம் போயிருக்கோம். இப்ப என்ன அப்படின்னா, இந்த காட்சி அமைப்புகளை பாக்குறப்ப நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த இடம் வந்து கட்டடம் மாதிரி இருக்கும். அதாவது மேல வந்து சாலைகள் இருக்கும், சாலைக்கு கீழேயும் சாலை தான். அது லோயர் வேக்கர் வந்து சாலை தான். ஆனா எப்படி இருக்குன்னா தூணா இருக்கும். ஒரு கட்டடத்து உள்ளார அந்த மகிழுந்த ஓட்டுற மாதிரி. காலை நேரத்துல அந்த இடத்துல மகிழ்ந்து ஓட்டுறதே கொஞ்சம் இதா இருக்கும். இரவுல ஒரு படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அப்ப அந்த லேண்ட்ஸ்கேப், சிகாகோ மாநகரத்தோட லேண்ட்ஸ்கேப்பை வந்து அந்த படத்துல வைப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு படம் எடுத்தாலும், அது நம்ம கிராமத்து படமா எடுத்தாலும் சரி, நகரத்து படமா எடுத்தாலும், நாம எந்த இடத்துல படத்தை எடுக்கிறோமோ அந்த லேண்ட்ஸ்கேப்பை வைக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது இந்த படத்துல சரியா பண்ணியிருப்பாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி மகிழ்ந்து ஓட்டுறதே அந்த இடத்துல கடினம். ஏன்னா தூணா இருக்கும், மஞ்சள் நிறத்துல வெளிச்சம் இருக்கும், பக்கத்துல நதி போகும், நம்ம வண்டியை ஓட்டிக்கிட்டே போகணும். இப்ப அந்த இடத்துல வந்து ட்ரக் வரும் இல்லையா? அப்ப ஹார்வி டென்ட்டை வச்சுட்டு கீழே இறங்கி போவாங்க மகிழுந்துல அந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாம். அந்த இடத்துல ஜோக்கர் வந்து ஒரு ட்ரக்கோட வருவான். இப்ப அந்த ட்ரக்ல பாத்தீங்கன்னா, ஜோக்கர் வர ட்ரக்ல பாத்தீங்கன்னா லாஃப்டர் அப்படின்னு எழுதிருக்கும். லாஃப்டர் அப்படின்னா சிரிக்கிறது. ஏன்னா ஜோக்கர் வந்து கதாபாத்திரம் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா ஜோக்கர் என்ன பண்ணிருப்பான்னா, ஒரு சிகப்பு நிற இதை எடுத்து அதுல எஸ் எழுதியிருப்பான். எல்லுக்கு முன்னாடி, லாஃப்டருக்கு முன்னாடி எஸ் எழுதி ஸ்லாட்டர் அப்படின்னு போட்டிருப்பான். அதை நீங்க பாத்தீங்கன்னாலே அந்த கதாபாத்திரத்தை அந்த இப்படி திறக்கிறதுக்கு முன்னாடி அவன் போயிட்டு இருக்க அந்த ட்ரக்கை திறக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்லாட்டர்னு எழுதியிருக்கும். அப்ப அவனோட கதாபாத்திரம் எப்படி சிந்திக்குது ஒன்னொத்தையும்னு அந்த இடத்துல கிறிஸ்டோபர் நோலன் வச்சிருப்பாரு. இதை நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல, நிறைய பேர். நான் பார்த்தேன் அதை. இப்ப அவன் வந்து துப்பாக்கி எடுத்து ஹார்வி டென்ட்டை சுடுவான், அந்த ஸ்வாட் வேனை. அவனால ஒன்றும் பண்ண முடியாது. உடனே கேட்பாரு, என்ன சுற்றுவானா அப்படின்னு. இல்ல இதை விட பெருசா ஏதாச்சும் வேணும்னு ஒரு காவல்துறை அதிகாரி எய்த்தாப்ல உட்காந்துருக்கு சொல்லுவார். உடனே என்ன பண்ணுவான்னா, ஒரு பசூக்கா, ஒரு ராக்கெட் லான்ச்சர் எடுத்து அந்த இடத்துல ராக்கெட் லான்ச்சர் அடிப்பான். அப்ப அது வந்து ஒரு காவல்துறை மகிழ்ந்து வந்து குப்புற கவுத்துரும். இன்னொரு பசூக்கா வச்சு இன்னொரு ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிக்கிறப்ப இன்னொரு மகிழ்ந்து போயிடும்.
ஆனா இந்த நேரத்துல பேட்மேன் வந்து ஒரு ட்ரக்கை காலி பண்ணிடுவாரு. இப்ப இந்த காட்சி அமைப்புகள் இருக்குல்ல, நான் சொன்ன மகிழ்ந்து ஓட்டுறதே கஷ்டம். இந்த காட்சி அமைப்புகளை அந்த இடத்துல எப்படி எடுத்தாங்க அப்படின்றதே எனக்கு புரியல. ஏன்னா ரொம்ப ரொம்ப கடினம் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்கிறது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் உண்மையா நான் எடுத்தது பார்த்ததுன்னா ஹீட், மைக்கேல் மேனோட படம், ராபர்ட் டெனிரோவும் இவரும் நடிச்சிருப்பாங்க, அல்பச்சினோவும் நடிச்சிருக்கிற படம். அந்த இடத்துல ஒரு துப்பாக்கி சண்டை ஒன்று வரும், ஒரு 5-6 நிமிடங்கள் ரொம்ப உண்மையா இருக்கும் அந்த துப்பாக்கி சண்டைகள். அதுக்கப்புறம் இப்போ 1917 நினைக்கிறேன் சாமண்டஸோட படம், அதுல கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த சண்டை காட்சிகள்லாம் உண்மையா இருக்கும். அதுதான் முக்கியம். இப்ப 3வது பசூக்காவை எடுத்து ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிக்கிறப்ப பேட்மேனோட அவரோட டேங்க் மாதிரி ஒன்று ஓட்டுவார், டம்ளர் அப்படின்னு பேரு. அது அடிபட்டு கீழே அப்படியே பிறண்டு போய் எரிஞ்சிட்டு போய் விழுவும். சரிங்களா? முதல் தடவை இந்த படத்தை பாக்குறப்ப அந்த டேங்க் வந்து எரிஞ்சிட்டு போய் உழுவுது. நம்ம என்ன நினைப்போம்னா என்னடா ஆச்சு அப்படின்னு பாக்குறப்ப அங்கேருந்து நடந்து வந்து 2 பேர் பார்ப்பாங்க, என்ன நடக்குது, இது ஏன் என்ன எரியுது அப்படின்னு. அதாவது ஒரு திரைப்படத்தை பாக்குறேன்னா எப்படி பாக்குறோம் அதே மாதிரி ஒரு 2 கதாபாத்திரங்களை அந்த இடத்துல வச்சிருப்பாரு. வச்சுட்டு நம்மளுக்கு தெரியாது என்ன நடக்க போகுது அப்படின்னு முதல் தடவை பாக்குறப்ப அந்த டேங்க் அந்த டேங்க் அதாவது அந்த டம்ளர்ல இருந்து அது பிரிஞ்சு பேட் பாடா மாறணும். அதான் அந்த காட்சி அமைப்பு. அந்த காட்சி அமைப்பை நீங்க இப்ப போய் பாத்தீங்கன்னா ஒரு காளை மாடு திமிர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த டேங்க் அப்படியே ஆடும். அது இருந்துட்டு அந்த சக்கரங்கள் அப்படியே சுழன்றுட்டு புகை வெளியேறும், அப்படியே திமிரும் தெரியுமா ஒரு காளை மாடு அந்த மாதிரி இருக்கும். அது அப்படியே ஒருத்தர் சாண்ட்விச் ஒன்று கையில் வச்சுக்கிட்டு பாப்பாரு, ஒண்ணுமே புரியாது என்ன நடக்குது, நம்மளுக்கும் ஒன்றும் புரியாது இல்லையா, முதல் தடவை பாக்குறப்ப என்ன தெரியும் அப்படின்ட்டு. அப்ப பாக்குறப்ப இஜெக்ட் சீக்வென்ஸ் இனிஷியேட்டட் அப்படின்ட்டு அந்த வண்டி வெடிக்கும், அதுல இருந்து பேட் பாடு பிரிஞ்சு வரும். இப்ப இந்த காட்சி அமைப்பை நீங்க முதல் தடவை பாக்குறப்ப அவ்வளவு அழகா எடுத்திருப்பானுங்க அது முதல்ல. இப்ப அந்த இடம் சிகாகோ மாநகரத்தை நான் உங்களுக்கு சொன்ன லேண்ட்ஸ்கேப். அவர் வந்து கிறிஸ்டோபர் நோலன் வந்து சிகாகோ நகரத்துல வாழ்ந்தவர் ரொம்ப வருஷம். லண்டன்ல பிறந்திருந்தாலும் அவர் சிகாகோ மாநகரத்துல அவரும் அவர் தம்பி இருந்தாங்க. அப்ப நானும் என்னோட உறவினர் ஒருத்தர் போறப்ப நான் சொல்லுவேன்ல, அதாவது மேல வந்து ஒரு தொடர் வண்டி போகும் சிகாகோவில். அப்ப அந்த இடத்துல தூண்கள் போட்டிருப்பாங்க, தூண்கள் பக்கத்துல நீங்க மகிழ்ந்து நிறுத்தணும். நீங்க உங்க மகிழ்ந்து நிறுத்துறப்ப பக்கத்துல இருக்கிற மகிழ் வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும், அதோட கண்ணாடியும் இதோட கண்ணாடி இப்படி இடிச்சுக்கிற மாதிரி இருக்கும், கண்ணாடிகள் 2 வெளியில வர கண்ணாடிகள். அப்ப அந்த பேட் பாடு கொஞ்சம் அகலமா இருக்கும். அப்ப ஒருத்தன் என்ன பண்ணுவான், அந்த பல்ல குத்துறதுக்காக இப்படி போவான். பல்லு குத்துறதுக்காக அந்த கண்ணாடியை பார்த்து பல்லு குத்த போறப்ப டிங்னு உடையும், பார்த்தா டிங் 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 டிங்னு உடஞ்சிக்கிட்டே போகும் அந்த பேக் பார்ட் போறப்ப. இதை நம்ம சாதாரணமா பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அந்த நகரத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அந்த நகரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சிகாகோல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு துல்லியமா அந்த கதையமைப்பையும் அந்த திரைக்கதையும் வச்சிருக்காங்க அப்படின்றது புரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி யாரோ போய் பார்த்திருக்காங்க, அவங்க பார்த்திருக்காங்க, ஓ இந்த இடத்துல இப்படி நிறுத்துறப்ப இந்த 2 மகிழ்ந்துல இப்படி இடிக்கிற மாதிரி இருக்கு, அப்ப அந்த இடத்துல அந்த அகலமான பேட் பார்ட் போறப்ப அந்த இடத்துல இடிக்கும் அப்படின்னு துல்லியமா வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய நேரத்துக்கு தெரியாது, ஆனா நாங்க இருந்ததுனால எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு, அதான் சரியான கூட பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்பட்டேன். அதே மாதிரி 2 பசங்க உட்காந்து இப்படி துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்க மாதிரி நடிப்பாங்க. பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல வெடிச்சுட்டு பேட் பார்ட் ஒன்று போகும். அந்த பேட் பார்ட் போகிறப்போ ஒரு சத்தம் ஒன்று வரும். அந்த சத்தத்துக்கு எனக்கு அந்த சத்தம் கேட்டப்ப என்னடா அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, அந்த பேட் பார்ட் இன்னும் ஒரு மாதிரி ஒரு நிக்கவே இல்லாத மாதிரி இருக்கும், ஒரு இன்டென்சிட்டி அது இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். என்னடான்னு பார்த்தா அதுக்கு பேர் ஷெப்பர்ட் ஸ்டோன் அப்படின்னு. அந்த ஷெப்பர்ட் ஸ்டோன் அப்படின்றத வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க. அப்ப அதை வந்து ஒரு மனோதத்துவ நிபுணர் வந்து உருவாக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஷெப்பர்ட் ஸ்டோன் நான் சொல்ற சரியா இருந்தா, அவர் எப்படி அதை இது பண்ணாரோ அதை வந்து ஹான்ஸ் ஜிம்மரும் தன்னோட இசைக்காக அதை அவர் பயன்படுத்திக்கிறார். அது பேர் ஷெப்பர்ட் ஸ்டோன். அப்ப ஒரு சின்ன காட்சி அமைப்புக்குள்ளார எவ்வளவு தகவல்கள் இருக்குன்னு பாருங்க. இப்ப இந்த பேட்மேன் அவங்க வந்து வெளியில வந்துருவாங்க, ஸ்வாட் கார் வந்து ஹார்வி டென்ட்டோட ஸ்வாட் கார் மேல வந்துடும், ஜோக்கரும் பின்னாடியே துரத்திட்டு வருவான் இடிக்கிறதுக்காக. இப்ப இந்த காட்சி அமைப்புகளை பாத்தீங்கன்னா ஜோக்கர் வந்து எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைப்பான். அவனும் திறமைசாலி தான், அவனோட திறமை எப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. டார்க் நைட்ல இருக்கிற அந்த பேட்மேனுக்கும் அறிவு அதிகம், ஜோக்கருக்கும் அறிவு அதிகம். ஆனா பேட்மேனோட அறிவு வந்து உருவாக்குறதுக்கு இருக்கும், ஜோக்கரோட அறிவு வந்து அழிக்கிறதுக்கு இருக்கும். உங்களுக்கு புரியுதா? திறமைசாலிங்க தான் 2 பேரும், ஆனா ஒருத்தன் உருவாக்கும், ஒருத்தன் அழிப்பான். இப்ப வெளியில வந்தோடனே என்ன ஆகும்னா, பேட்மேன் வந்து அவரோட பேட் பார்ட்ல இருந்து வந்துட்டு அந்த லசால் ஸ்ட்ரீட்னு ஒரு இடத்துல வந்து நிற்கும். நின்றுட்டு அவர் வந்து ஜோக்கரோட ட்ரக்கை வந்து இது பண்ணுவாரு. இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜோக்கர் ட்ரக் உள்ளார போயிட்டு பேட்மேன் போயிட்டு இப்படி திரும்புறதெல்லாம் சிஜி, அந்த இதெல்லாம் வந்து சிஜி. ஆனா அந்த ட்ரக் ஃபிளிப் இருக்குல்ல, அந்த ட்ரக் வந்து லசால் ஸ்ட்ரீட்ல அப்படி ஃபிளிப் ஆகும், ஒரு ஃபிளிப்பு. அந்த ஃபிளிப் ஆகிற சீன் வந்து அப்படியே தலைக்குப்புற விழுவும், உண்மையாவே எடுத்தாங்க. எவ்வளவு ஒரு கடினம் அப்படின்றது அந்த இடத்துல. இத்தனை பெரிய சாலைகள், ரொம்ப பெரிய சாலைகள் கிடையாது, 6 மகிழ்ந்து 7 மகிழ்ந்து போற அளவுக்குலாம் கிடையாது. ஆனா அந்த சாலையில அந்த ட்ரக் ஃபிளிப்பை எடுத்தது உங்களுக்கு நல்லா நினைவுல இருந்துச்சுன்னா, அந்த ட்ரக் ஃபிளிப்ல வலது பக்கத்துல இருந்து ஒரு ஒளி வாங்கி ஒரு கேமரா இருக்கும். அதே மாதிரி ஃபிளிப்பா இப்படி கீழே விழுவுறப்ப ஒரு கேமரா வேகமா முன்னாடி போகும்,
அந்த காட்சியை ஒரே ஒரு இதில் எடுத்திருக்காங்க. என்னால் நம்பவே முடியல அங்கே எப்படி எடுத்தாங்க, லசால் ஸ்ட்ரீட்ல எப்படி எடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் அது அந்த காட்சி வந்து உண்மையாவே எடுக்கப்பட்டது. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு மூளையை கசக்கி அந்த சண்டை இயக்குனர் எல்லாம் வச்சு அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அப்ப அந்த கடினம், அந்த உழைப்பு, அந்த அறிவு, அதை தான் வந்து நம்ம வந்து கொண்டாடுறோமே தவிர வேற எதுவும் கிடையாது. அப்ப இந்த காட்சி அமைப்புகள் முடியும், ஜோக்கரை கைது செய்வாங்க, இப்ப உள்ளார போயிடுவாங்க. இப்ப இந்த இடத்துல இன்னொரு காட்சி அமைப்பு, ஒரு கதாபாத்திரத்தின் ஆழம் அப்படின்றது திரைக்கதையில எப்படி வைக்கிறாங்க அப்படின்றத இந்த படத்துல பார்க்க முடியும். அதாவது ஜார்ஜ் ஹார்ட் சொல்லுவாரு, அதாவது கம்பராமாயணத்துல ராவணன் எப்படி இருந்தான் அப்படின்றத கம்பர் வர்ணிப்பாருன்றத இந்த படத்துல ஜோக்கர் கதாபாத்திரத்துல கிறிஸ்டோபர் நோலன் ஒரு தம்பியும் சேர்ந்து திரைக்கதையில எப்படி வச்சிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். இப்ப ஜோக்கர் வந்து கைதாகி உள்ளார இருப்பான். அவன்கிட்ட வந்து ஒரு கேட்பாரு, கோர்டன் அப்படின்ற அந்த காவல்துறை அதிகாரி கேட்பாரு, டே ஹார்விடன்ட்டு நாங்க காப்பாத்திட்டோம்னு நினைச்சா அவன் எங்கேயே காணா போயிட்டானா, என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படிமா. எனக்கு தெரியாது, நான் உள்ளாரதான் இருக்கேன் அப்படின்னு நடிப்பான். அந்த காட்சி அமைப்புல பாத்தீங்கன்னா முழுக்க இருட்டா இருக்கும். ஜோக்கரை காமிக்கிறப்ப அவனோட முகம் மட்டும் வெள்ளையா இருக்கும், இந்த இது சிகப்பு நிறம் மை போட்டிருப்பான், அது மட்டும் தான் தெரியும் ஒளிவாங்கில இருந்து. இப்ப ஹார்வி அவர் என்ன பண்ணுவாரு, கோர்டன் என்ன பண்ணுவாரு, அவர் வெளியில போயிடுவார். வெளியில போயிட்டு வேற ஒருத்தர் விசாரிக்க போறேன்னு போனோன்னா பேட்மேன் வருவான். பேட்மேன் வந்து ஹார்வியை போட்டு ஜோக்கரை போட்டு அடிப்பான். ஜோக்கரை போட்டு அடிக்கிறப்ப ஜோக்கர் சிரிப்பான் அப்படின்ட்டு. அப்ப ஜோக்கர் கிட்ட பேட்மேன் கேட்பா, டே ஹார்வி எங்கடா வச்சிருக்க அப்படின்னு சொன்னா, அது நேரத்தை பொறுத்து இருக்கு, சீக்கிரமா போனா சீக்கிரம் காப்பாத்தல, இல்லைன்னா உடல் செதறி பல இடத்துல கிடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவான். என்ன அப்படின்னா, ஒன் ஆஃப் தம் அப்படின்னு சொல்லுவான். அப்ப பேட்மேனோட முகம் அந்த மாஸ்கை தாண்டி பேட்மேன் வந்து என்னடா சொல்றான், ஒன் ஆஃப் தம் அப்படின்னா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்பாரு, என்னடா சொல்ற அப்படின்னு விவேகானந்தா சொல்ற மாதிரி இருக்கும். அப்ப பேட்மேன் கிட்ட வந்து ஜோக்கர் சொல்லுவான், நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், டே நீ அந்த காட்சிக்கு முன்னாடி காட்சியில வந்து பேட்மேன் வந்து ரேச்சல்னு அந்த கதாநாயகியை காப்பாத்துக்க உடைச்சிட்டு விழுவான். அப்ப சொல்லுவான், ரேச்சல் நீ காப்பாத்தனலடா, அப்பவே எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு அவளை பிடிக்கணும், அவளையும் நான் தூக்கிட்டேன் அப்படிமா. பேட்மேனுக்கு கோவம் தலைக்கு ஏறிடும், போட்டு அடி நடிப்பான். அப்ப ஜோக்கர் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் தான் தெரியுங்களா, அவனோட கதாபாத்திரமா இந்த மாதிரி இருக்கும். சிரிச்சுக்கிட்டே அவன் சொல்லுவான், நீ என்ன பண்ணாலும் சரியா நான் ஒன்றும் பண்ண முடியாது. பேட்மேன் சொல்ல, டே சொல்றா அப்படிமா. அப்ப அவன் சொல்லுவான், நான் சொல்றேன், ஆனா நீ தான் தேர்ந்தெடுக்கணும், நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். அதாவது ஹார்வியை வந்து ஒரு இடத்துலையும் ரேச்சலை வந்து ஒரு இடத்துலையும் நான் கட்டி போட்டு வச்சிருக்கேன், நீ போய் கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவான். சரி அப்படின்னு சொல்லுவான். அப்ப பாருங்க, முதல்ல ஹார்வியை தூக்குனது, ரெண்டாவது ரேச்சலை தூக்குனது, மூணாவது நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லுது. ஒரு கதாபாத்திரத்தின் ஆழம் எத்தனை அளவுக்கு போகுதுன்னு பாருங்க. இதோட காட்சியை முடிஞ்சிடாது. சரி நீ சொல்ற, நான் போய்க்கிறேன் அப்படின்மா. உடனே அவன் சொல்லுவான், 252 ஸ்ட்ரீட்ல ஒருத்தவங்களாம் நான் கட்டி வச்சிருக்கேன், அது அங்க வந்து ஹார்வி டென்ட் இருக்கான், அவனியக் சிசரோல ரேச்சலை கட்டி போட்டிருக்கேன், நீ போய் காப்பாத்திக்கோ அப்படிமா. அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஜோக்கருக்கு என்னன்னா, பேட்மேன் வந்து ரேச்சல் கொடுக்குற முகவரிக்கு தான் போவான், காவல்துறைகள் இவர் ஹார்வி டென்ட் இருக்கிற முகவரிக்கு தான் போவாங்க அப்படின்னு தெரியும் ஜோக்கருக்கு. அப்ப ஜோக்கரோட என்ன ஓட்டம் எப்படி இருக்குன்றத அந்த காட்சியில எவ்வளவு ஆழமா இருப்பாங்கப்பானா, பேட்மேன் போயிடுவான், அவனியக் சிசருக்கு போயிடுவான். அவனியக் சிசரில் போயிட்டு இப்படி கதை உடைச்சிட்டு உள்ளார போவான், ரேச்சலை பார்க்கறதுக்கு அங்க ஹார்வி இருப்பான். ஹார்வியோட முகவரி அவனியக் சிசரோ, ரேச்சலோட முகவரி 252 ஸ்ட்ரீட். ஜோக்கருக்கு ரொம்ப நல்லா தெரியும் இவன் ரேச்சல் கிட்ட தான் போவான் அப்படின்னு முகவரியை மாத்தி கொடுப்பான். அந்த கதாபாத்திரம் எவ்வளவு தூரம் எப்படி சிந்திக்கும், ஒரு ஜோக்கர் வந்து கோக்குமாக்கா தான் சிந்திப்பான், ஆனால் நேராவே சிந்திக்கவே முடியாது. உங்களுக்கு புரியுதா, நேராவே அவனால சிந்தரிக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி சிந்திக்கிற ஒரு கதாபாத்திரத்தோட ஆழத்தை அந்த திரைக்கதையில வச்சிருப்பாரு. அவன் நடிக்கலாம் மாட்டான், மீன் நல்லா நடிச்சிருப்பாரு ஹீத் லெட்ஜர், ஆனா அந்த கதாபாத்திரம் எப்படி சிந்திக்கும் அப்படின்றத அந்த திரைக்கதையில வச்சிருப்பாங்க. பேட்மேனோட முகத்துல வந்து ஐயோ என்னடா இங்க வந்துட்டுமே, நம்ம ரேச்சலை காப்பாற்ற போனோம்ன்ற ஒரு 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 வருத்தம் வந்து நல்லா தெரியும். அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னு. இப்ப இந்த காட்சியில இன்னொரு நுட்பமான ஒரு அமைப்பு என்னன்னா, அவங்க ரெண்டு பேரையும் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க, ரேச்சலையும் இவரையும் ஹார்வி டென்ட்டையும். இவங்க ரெண்டு பேரும் அலைபேசியில பேசிப்பாங்க. ஒரு அலைபேசியில பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து 4 நிமிடங்கள் 54 நொடியில அந்த குண்டு வெடிக்க போகுதுன்ற மாதிரி வைப்பாங்க. இப்ப இந்த 4 நிமிடங்கள் 54 நொடியில குண்டு வெடிக்க போகுதுன்னு வச்சுட்டு 3 காட்சி அமைப்புகள், இவங்க ரெண்டு பேரும் ரேச்சலும் ஹார்வி டென்ட்டும் பேசுறது, பேட்மேனும் அந்த காவல்துறை அதிகாரியும் காப்பாத்துறதுக்கு போறது, இந்த மாதிரி காட்சி அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி உள்ளார ஜோக்கர் வந்து அங்க இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரியை காலி பண்ணிட்டு கத்தி வச்சு மிரட்டி அந்த திரையை வந்து வெடிக்க வச்சிருவான். இது எல்லாமே 4 நிமிடங்கள் 54 நொடிகள் நடக்கணும் இருக்கும்ல. எப்படி அந்த திரைக்கதை வச்சிருக்காங்கன்னா, இந்த துல்லியமான திரைக்கதை அமைப்பை பாருங்க. ரேச்சல் பேசுறப்ப அதை வெடிக்கும் பாருங்க, அது 4 நிமிடங்கள் 57 நொடியில நடிக்கும். ஒரு 3 நிமிடங்கள் அதிகமா வச்சிருப்பாங்க. ஒரு திரைக்கதையில ஒரு திரைப்படத்துல இப்படி இவ்வளவு நேரத்துல வெடிக்க போகுதுன்ட்டு கிட்டத்தட்ட
ஒரு 2 நொடி கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சரியா இருந்திருக்கும். ஆனா அவ்வளோ துல்லியமா அந்த திரைக்கதை அமைப்பு இருக்கும். இதை நீங்க எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. நான் உட்காந்து பார்த்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் கிறிஸ்டோபர் நோலனுக்கு நேரம், அந்த டைமை பத்தி ஒரு ஃபேசினேஷன் உண்டு. அவரோட எல்லா படங்களையும் நான் அதை பார்த்திருக்கேன். அப்ப இந்த டைம் அவர் காமிக்கிறாருன்னா இந்த மாதிரி எந்த அளவுக்கு வச்சு இன்னொரு 3 நொடிகள் கம்மி பண்ணி தான் கணக்கச்சிதமா இருந்திருக்கும். அந்த இடத்துல அது வெடிக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும் ஹார்விக்கு முகம் எரிஞ்சிடும், ரேச்சல் இறந்துருவாங்க அப்படின்ட்டு. இப்ப கடைசி காட்சிக்கு வருவோம். கடைசி காட்சிக்கு வரப்ப அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்வாட் டீம் ஒன்று வரும். ஸ்வாட் டீம் வந்து என்ன பண்ணிருப்பான், அதாவது கிளவுன்ஸ் எல்லாம் உருவாக்கி விட்டு எல்லார் முகத்திலையும் வந்து ஒரு முகமூடியை மாட்டி விட்டுட்டு எல்லார் கையும் கட்டிடுவான். ஜோக்கர் கட்டிட்டு அவங்க கண்ணில் துப்பாக்கி வச்சுட்டா அங்கேருந்து ஸ்வாட் டீம் இதுல இருந்து பார்ப்பாங்க. அது வந்து ட்ரம்ப் டவர்ல எடுக்கப்பட்டது. ட்ரம்ப் டவர் அப்ப சிகாகோல கட்டிட்டு இருந்தப்ப அந்த இடத்துல அந்த காட்சி படமாக்கப்பட்டது. அந்த இடத்துல இருந்து ஸ்வாட் டீம் பாக்குறப்ப இந்த கிளவுன்ஸ் எல்லாம் கெட்டவங்க மாதிரி இருக்கும். பின்னாடி மருத்துவர்கள் இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அது என்ன நடக்கும் அப்படின்னா மருத்துவர்கள் தான் கெட்டவங்க, அந்த கிளவுன்ஸ் எல்லாம் பாவம் நல்லவங்க. இதெல்லாம் வந்து டார்க் அவன் ஜோக்கரை பத்தி இவங்க காவல்துறை அதிகாரிகள் சுடணும்னு நினைக்கிறப்ப பேட்மேன் சொல்லுவான், எப்பயுமே ஜோக்கர் வந்து எதையுமே சரியா நேரா சிந்திக்க மாட்டான், ஜோக்கரோட எதுவுமே எளிதில் இருக்காது, அதனால நீங்க கொஞ்சம் நேரம் கொடுங்கன்னு போய் அவங்கள எல்லாம் காப்பாத்துவான். காப்பாத்திட்டு மேல போயிட்டு ஜோக்கரோட சண்டை போடுவான். அப்ப ஜோக்கர் வந்து கீழே தள்ளி விட்டுருவான். ஜோக்கர் கீழே இறக்க போறப்ப பேட்மேன் வந்து அவனை துப்பாக்கியால சுட்டு அவன் காலை பிடிச்சிருவான். அதாவது காலை அவனை கைத்தை கட்டி மேல இழுப்பான். மேல இழுக்கிறப்ப ஒரு வசனம் ஒண்ணு வரும். அது என்ன அப்படின்னா இந்த படமே அந்த வசனம் தான். அதுல அவன் சொல்லுவான், ஜோக்கர் சொல்லுவான், என்னடே நீ எதுக்கடா என்னை இப்படி காப்பாத்துற, பாரு நீ பாரு இல்லாத ஒண்ணு செல்ஃப் ரைட்டியஸ்னஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவான். செல்ஃப் ரைட்டியஸ்னஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, இது இல்லாத ஒண்ணு, இதுக்காக நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, என்ன ஏன் காப்பாத்துற அப்படின்னு சொல்றப்ப பேட்மேன் சொல்லுவான், உன்ன மாதிரியே எல்லாரையும் நினைக்காத, எது சரியோ அதை தான் நான் செய்யணும் அப்படின்னு சொல்றப்ப ஜோக்கர் ஒன்று சொல்லுவான், டேய் நீ இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கல, நீ வந்து இந்த கிளவுன்ஸ் மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு எல்லாம் பண்ணிட்ட, ஆனா நான் ஹார்வி டென்ட்டை மாத்திட்டேன் அப்படிமா. ஹார்வி டென்ட்டை நான் கொலைகாரனா மாத்திட்டேன், ஹார்வி டென்ட் சட்டத்தை மதிக்காம எல்லாரையும் கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். அப்ப அந்த காட்சி அமைப்பு அப்படியே மாறும். அவன் தலைகீழ நிற்பான், ஜோக்கர் வந்து தலைகீழ நிற்பான், அப்படியே மாறும். இப்போ உடனே பேட்மேன் என்ன பண்ணுவான், ஹார்வி டென்ட் கிட்ட போவான். அங்க என்ன நடக்கும்னு நான் சொல்ல விரும்பல, ஏன்னா படம் பார்க்கலன்னா அதெல்லாம் முக்கியமான காட்சிகள் அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ பேட்மேனும் ஹார்வியும் கீழே விழுந்துருவாங்க, ஹார்வி வந்து இறந்துருவான். அப்போ உடனே கோர்டன் சொல்லுவாரு, நான் வந்து ஹார்வியை போட்டு கொடுக்கணும், ஏன்னா அவன் எல்லாரையும் கொலை பண்ணியிருக்கான், காவல்துறை அதிகாரிகள்லாம் கொலை பண்ணியிருக்கான், என்னால இதை மறைக்க முடியாதுன்றப்ப பேட்மேன் சொல்லுவான், இல்ல காத்தம் நீட்ஸ் இட்ஸ் ட்ரூ ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த ஷார்ட் எப்படி வச்சிருப்பாங்க, நேரா வச்சிருப்பாங்க. அப்ப ஹார்வியோட எரிஞ்ச முகம் ஒரு பக்கமும் நல்ல முகம் ஒரு பக்கமும் இருக்கும். காத்தம் நீட்ஸ் இட்ஸ் ட்ரூ ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருப்புறப்ப அந்த நல்ல முகத்தை கொண்டு வந்து மக்களுக்கு காமிக்கணும்னு சொல்லுவான். நல்ல காட்சி அமைப்பு, அது ஒரு டைரக்டர் ஸ்டெச். அது உடனே அவன் சொல்லுவான், அப்ப யாரை போய் நான் இது பண்றேன்னு பேட்மேன் சொல்லுவான், அந்த பழியெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் அப்படிமா. உடனே கோர்டன் சொன்னா, நீ தப்பே பண்ணலடா, நீ ஏன்டா ஏத்துக்கிற அப்படின்றப்ப பேட்மேன் சொல்லுவான், பரவாயில்ல, மக்கள் நல்லா இருக்கணும்னா நாம சில நேரம் வில்லனா இருக்கணும் அப்படின்னு பேட்மேன் சொல்லுவான். பேட்மேன் சொல்லிட்டு, பரவாயில்ல நீங்க நாயை ஏவி விடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவான். கோர்டனோட பையன் கீழே இறங்கி வந்து, ஏன்பா பேட்மேன் எதுக்கு ஓடுறான், அவன் தான் எந்த தப்புமே செய்யலையப்பா அப்படின்றப்ப, அப்ப கோர்டன் சொல்லுவான், இல்ல அப்ப இந்த காட்சி அமைப்புகள் அப்படியே வரும். கோர்டன் சொல்ல 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 அந்த பேட்மேன் சிம்பிள், பேட் சிம்பிள் ஒரு இதுக்கு மேல வச்சிருப்பாங்க, அதை உடைப்பாங்க. அதே மாதிரி ஆல்ஃபிரட் வந்து ரேச்சல் எழுதின அந்த ஒரு மடல் இருக்கும், அதை கொழுத்துவாரு. இந்த மாதிரி ஒண்ணா நடக்கும். ஹார்வியோட இதெல்லாம் வந்து ஹார்வியை தான் நல்லவங்கன்னு மக்கள் கிட்ட காமிப்பாங்க. இப்ப பேட்மேன் ஓடிக்கிட்டு இருப்ப அவன் சொல்லுவான், அவன் நல்லவன் தான், பேட்மேன் தான் நல்லவன், ஆனா இப்ப அவன் நம்மளுக்கு நல்லவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை, சில நேரங்கள்ல மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா சிலர் வில்லனா மாறணும்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். he is a silent guardian, a watchful protector, a dark knight அப்படின்னு சொல்லுவோம். இந்த காட்சி அமைப்புகள் எடுக்கப்பட்ட விதம் இருக்குல்ல, அந்த இன்டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகி டார்க் நைட் அப்படின்னு சொல்றப்ப, அந்த பேட்மேன் வெளியில வேக்கர்ல ஓட்டிட்டு எக்ஸிட்ல போயிட்டு அப்படி வரப்ப அந்த காட்சி அமைப்பு இந்த டார்க் நைட்னு முடியும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சில படங்கள்ல தான் இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து ரொம்ப அருமையா எடுத்திருப்பான். அந்த இதை பார்க்குறப்பே நம்மளுக்கு தெரியும், சரி அவன் வந்து தவறே செய்யலை, இருந்தாலும் தவறெல்லாம் ஏற்றுக்கிட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தன் மீது எவ்வளோ அவமானங்கள் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஓடுறான் அப்படின்ட்டு. இப்போ இந்த படத்தை பார்க்குறப்ப நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி பார்த்துருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த படத்துல ஒரே ஒரு இதுதான் அடிநாதம் அப்படிம்பாங்க. அது என்ன அப்படின்னா, எது அற சிந்தனை எது அறமற்ற சிந்தனை அப்படின்ட்டு. ஏன்னா இந்த படத்துல இறுதி காட்சியில நீங்க பாத்தீங்கன்னா 2 கப்பல்கள் இருக்கும். அந்த 2 கப்பல்களும் ஒரு இதுல வந்து முழுக்க குற்றவாளிகள் ஏற்றி இன்னொன்னு சாதாரண மக்களை ஏற்றி அனுப்புவாங்க. ஆனா அந்த அற சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா, குற்றவாளிகளா இருந்தாலும் அவன் வந்து அந்த டெட்டனேட்டர் எடுத்து தூக்கி போட்டுருவான்.
மக்களை கொல்லக்கூடாது அப்படின்னு. ஆனா நல்லவங்களா இருக்கிற அந்த மக்கள் வந்து அவங்கள கொண்டா என்ன, அவங்க குற்றவாளிகள் தானே அப்படின்ற மாதிரி சிந்திப்பாங்க. அப்ப அந்த அற சிந்தனையை அவன் சொல்லுவான். அந்த டீபோ அப்படின்னு அந்த ஃப்ரைடேல வர ஒரு 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 ஆளு தான் அந்த கதாபாத்திரத்துல இருப்பாரு. அந்த ஃப்ரைடே படமும் நீங்க பார்க்கணும். ஏன்னா அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படம். கியூபா குடிங் ஜூனியரும் நடிச்ச படம். அந்த படத்துல இருக்கிறவர் தூக்கி போடுவார். அப்ப அவர் சொல்லுவார், ஒரு உயிர் எடுக்கிறதுன்னு சாதாரண இல்ல. அப்ப ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் அவங்க கிட்ட ஏதோ நல்லது இருக்குன்னு காமிப்பாங்க. இந்த படம் முழுக்கவே நீங்க பாத்தீங்கன்னா டார்க் நைட் படம் முழுக்கவே அறம் எது, அறமற்ற சிந்தனை எது அப்படின்னு தான் காமிப்பாங்க. ஜோக்கருக்கு அறம் நீதி எதுவுமே கிடையாது. அவன் வந்து எதுனாலும் பண்ணுவான் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்றது. ஆனா இப்படிதான் இருக்கு சட்டம், சட்டத்துக்குள்ளப்பட்டு தான் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு பேட்மேன் வந்து முழு கதாபாத்திரமும் வரும். சரிங்களா? இப்ப ஓரளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாமே சரியா சொல்லியிருக்கேன். நான் சொல்ல எனக்கு டெக்னிக்கலா எனக்கு படத்தை பத்தி தெரியாது. ஆனா எனக்கு நான் நிறைய யோசிச்சு பாக்குறது என்னன்னா, இந்த படத்தோட காட்சி அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும், எப்படி இதை கிறிஸ்டோபர் நோலன் பண்ணியிருந்தார் அப்படின்னு. எல்லாரும் வந்து கிறிஸ்டோபர் நோலனோட படங்கள் வந்து புரியல அப்படின்னு சொல்றீங்க. அது சரிதான். டெனட் வந்து எனக்கே புரியல. ஆனா சில படங்கள் வந்து அந்த ஒரு அவரோட அறிவை வந்து நம்ம பார்க்க முடியும். இப்ப இன்டர்ஸ்டெல்லார்ல அந்த பிளாக் ஹோல் எப்படி இருக்குன்னு அவங்க எல்லாம் சேர்ந்து வரைஞ்சாங்க. ஒரு நோபல் விருது பெற்றவரோட உட்காந்து தார்ப்னு நினைக்கிற அவர் பேர், அவரோட சேர்ந்து வரைஞ்சாங்க. அது வரைக்கும் பிளாக் ஹோல் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அவங்க வரைஞ்சதுல ஓரளவுக்கு சரியா ஒரு புகைப்படம், பிளாக் ஹோல் புகைப்படம் ஒன்று வந்து கிடைச்சு ஓரளவுக்கு. அப்ப பாத்துங்க, ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்கன்னா 1 வருடம் 2 வருடங்கள் எடுத்துக்கிட்டு அதற்கான வேலைகளை செய்யறாங்க. நிறைய சிந்திக்கணும், மூளையை கசக்கணும், தனித்துவமா இருக்கணும், சுயம்பு மாதிரி இருக்கணும். இப்ப கிறிஸ்டோபர் நோலன் இவ்வளவு நல்ல படம் எடுக்கிறாருல, அவரு அலைபேசி பயன்படுத்த மாட்டாரு. அவரோட கணினியில வந்து இன்டர்நெட் கூட இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஏன்னா அவருக்கு அதெல்லாம் வந்து தேவையில்லாத கவனச்சிதறல்கள் அப்படின்றாரு. இன்னும் முக்கியமா அவர் சிறு வயதுலேருந்து 7 வயதுலேருந்து சூப்பர் 8 அப்படின்ற ஒரு கேமரா வச்சுட்டு அவரும் ஒரு தம்பி படம் எடுத்திருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு நல்லா எடுக்க முடியுது. அந்த அவங்களுக்கு வந்து முதல்ல திரைப்படங்கள் எடுக்கணும்னு விருப்பம் இருக்கு. சிறு வயதுலேருந்து அதை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அறிவாளியும் இருக்காரு. ஜீனியஸா இருக்கிறப்ப படங்கள் நல்லா வருது. அவ்வளவுதானே? ஏன்னா அவரோட படங்கள் எல்லாம் ஒன்னு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் இந்த படம் டார்க் நைட் பார்த்துட்டு அன்னைக்கு இரவே வந்து பேட்மேன் பிகின்ஸ் வாங்கி பார்த்தேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரிலேட்டபிலிட்டி நான் பார்த்தேன். இந்த படத்தை இவ்வளவு நல்லா எடுத்திருக்கேன்னா அவர் மற்ற படங்கள்லாம் எப்படி எடுப்பாருன்னா அப்படிதான் நான் அவரோட இதை பார்க்க ஆரம்பிச்சது. இப்ப ஷூட்டிங்கை நான் மிஸ் பண்ணது கூட எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க? எத்தனை பேருக்கு டார்க் நைட் இவ்வளோ ஒரு நல்ல படம் இருக்கும்? ஒருவேளை கமல்ஹாசனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா கமல்ஹாசன் வந்து பேட்மேன் பிகின்ஸை ரொம்ப விரும்பி பார்த்தாங்கன்னு ஒரு செய்தி ஒன்றும் உண்டு. கிறிஸ்டோபர் நோலனை பத்தியும் பேட்மேன் பிகின்ஸ் பத்தியும் கமல்ஹாசனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால அவர் டார்க் நைட்டை கூட ஷூட்டிங்னா போய் பார்த்துருக்கலாம். நம்மளுக்குலாம் எப்படி தெரியும்? நானும் ஒரு சாதாரண மனிதன் இல்லையா? ஆனா இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு, நான் தான் சொன்னேன், என்னோட மிகப்பெரிய போதை திரைப்படங்கள் தான். நான் மற்ற எதுவுமே பயன்படுத்துறது கிடையாது, அது தேவையும் கிடையாது வாழ்க்கையில் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா திரைப்படங்கள், நல்ல திரைப்படங்கள் பார்க்கணும்னு நினைப்பேன். இப்ப நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஓ இப்ப கிறிஸ்டோபர் நோலன் படங்கள் தானா அப்படின்னா அது கிடையாது. நான் தான் சொல்லல, இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கதை சண்டை படமா எடுக்கிறாங்க. ஆனா அதையே ஒரு சாதாரணமா சண்டே இல்லாம நல்ல படங்கள்லாம் நிறைய இருக்கு. ஒரு ஈரானிய படம் ஒன்று இருக்கு, செப்பரேஷன் அப்படின்னு. அந்த படம் எல்லாரும் பார்க்கணும். செப்பரேஷன் மாதிரிலாம் படங்கள் வெளியில வரதே ரொம்ப கடினம். இப்ப தமிழ் சினிமால, தமிழ் திரையுலகத்துல நிறைய திறமைசாலிகள் இருக்காங்கன்னா அவங்களோட படங்கள் நிறைய வரமாட்டேங்குது. இப்ப நித்திலன் சுவாமிநாதன் அவங்க எடுத்திருந்த இது மகாராஜா ரொம்ப நல்லா இருந்துச்சு. மகள் திருமேனை எடுத்திருந்த விடாமுயற்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் வரணும். அதே மாதிரி இப்ப நான் கடைசி விவசாயி பார்த்தேன், ரொம்ப விரும்பி பார்த்தேன். நான் தான் சொல்லல, எனக்கு கிறிஸ்டோபர் நோலன் படங்கள் பிடிச்சிருக்கு. ஆனா நான் வந்து இமோஷனலா ஒரு படத்துல ஒன்றுனா அது ஐயா பாரதி ராஜா அவர்களோட படங்களை தான். ஐயா பாரதி ராஜா வந்து பாரதி ராஜா மாதிரி படம் எடுக்க முடியாது, அதான் உண்மை. ஐயா பாரதி ராஜா மாதிரி யாராலையும் எனக்கு தெரிஞ்ச அந்த மண்ணையும் மக்களையும் கலையும் கலாச்சாரத்தையும் காமிக்க முடியாது. அந்த மண்ணை அப்படியே எடுப்பார். அந்த மாதிரிலாம் படம் யாராலையும் எடுக்க முடியுமா? உலகத்திலேயே எனக்கு தெரியல அந்த மாதிரிலாம் படத்தை எடுக்க முடியுமா அப்படின்ட்டு. அப்ப அந்த மாதிரி நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க. இப்ப அண்ணன் பாலா இருக்காங்க. நான் கடவுள் படத்துக்கு எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க? இப்போ டார்க் நைட்டுக்கு நீங்க ஸ்கிரிப்ட் எழுதலாம், பேட்மேன் பிகின்ஸ்க்கு ஸ்கிரிப்ட் எழுதலாம். நான் கடவுளுக்கு எப்படி நீங்க ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க? திரைக்கதை எப்படி எழுதுவீங்க? அப்ப அந்த திரைக்கதை எழுதி 2.5 மணி நேரம் நம்மளை பார்க்க வச்சு அந்த படம் நல்லாவும் இருக்கும். அப்ப அந்த மாதிரி மண்ணை சேர்ந்தவர்கள், அந்த தமிழ் இனத்தை சேர்ந்தவங்க, தமிழ் மரபணுவை சேர்ந்தவர்கள் படம் எடுத்தாங்கன்னா அதை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. திறமைசாலிகள் இல்லாம இல்லை. நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், இப்போ 2 படங்கள் பார்த்து அந்த 2 படங்கள் ஹாலிவுட் படங்கள்ல இருந்து திரைப்படம் எடுக்கிறதுன்றது ரொம்ப இயல்பு. அது எல்லாராலையும் பண்ண முடியும். அது நகல் எடுக்கிறது. நகல் எடுக்கிறதுக்கு எப்பயும் முக்கியத்துவம் கிடையாது. சுயம்பா இருக்கணும். நீங்க சுயம்பா இருந்து சிந்திச்சு ஒரு 6 மாதங்கள் 1 வருடங்கள் எடுத்து ஒரு சாதாரண கதை, நல்ல திரைக்கதை, நல்ல பின்னணி இசை, நல்ல ஒரு ஒளிப்பதிவு, இதோட நீங்க எடுத்தீங்க, நல்ல கதாநாயகர்களையும் கதாநாயகிகளையும், ஏன் மற்ற எல்லா நடிகர்களுமே நல்லா நடிக்கிற மாதிரி படம் எடுத்தீங்கன்னா படம் நல்லா ஓடும். அவ்வளவுதானே? உங்களோட தனித்துவத்திற்கு தான் காசு, மதிப்பு. எப்பவுமே தனித்துவத்தோட இருங்க. அதை தான் நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். அப்ப இந்த படம் பார்த்தேன். இந்த படத்துல நான் தான் சொல்லல, பேட்மேன் இப்பெல்லாம் எடுக்கிறாங்களா ஹாலிவுட்ல அப்படின்னு நான் நினைச்சு பாருங்க.
அந்த தற்குணித்தனம் என்னோடது. எனக்கு வந்து இலக்காரமா எதையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு என் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டேன் அதெல்லாம். உங்களுக்கு புரியுதா? திரைப்படத்தை விட்டு பேச விட்டீங்கன்னா இப்ப நான் நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன். இப்போ ஒண்ணும் இல்லை. இப்போ காத்தம் நீட்ஸ் இட்ஸ் ட்ரூ ஹீரோ அப்படின்னு ஒரு ஹார்வி டென்ட்டோட சரியான முகத்தை காமிக்கிறான்னு ஒரு டைரக்டர் ஸ்கெட்ச்னு சொல்றேன். ஒரு திரைப்படம், அதுல தமிழ் திரைப்படம், அதுல வந்து நரேனும் அந்த ஒரு பாட்டி அம்மாவும் வந்து இருசக்கர வாகனத்துல போறப்ப ஒருத்தர் இறந்துருவாரு. போய் காவல்துறை அதிகாரிகிட்ட நிறைய திட்டு வாங்கிட்டு திரும்ப வரப்ப அந்த பாட்டியம்மா ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்ட்டு அந்த பூ வச்சிருப்பாங்க. பூ எடுத்துட்டு வந்து இறந்த இடத்துல போடுவாங்க. அஞ்சாவது படம் மிஷ்கினனோட இயக்கத்துல வந்த படம். அந்த படம்லாம் வந்து இப்ப இந்த டார்க் நைட்ல இந்த காட்சியை நான் சொல்றேன்ல, அந்த மாதிரி எனக்கு அது வந்து அந்த காட்சி பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இப்ப நான் வெளியில இப்ப அமெரிக்கால நான் மகிழுந்துல போறப்பே பாக்குறேன், நிறைய இடங்கள்ல மக்கள் இறந்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு குச்சி மாதிரி வச்சு அங்க பூ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதை வந்து அஞ்சாதே படத்துல நான் பார்த்தப்ப ரொம்ப அருமையாச்சு. என்னடா இப்படி ஒரு காட்சியா அவ்வளவு அருமையா வச்சிருக்காங்களே மிஷ்கின் அப்படின்னு. அப்ப எல்லா திறமைசாலிகள் நிறைய பேர் இருக்கீங்க, நல்ல படங்களா எடுங்க அப்படின்றத என்னோட வேண்டுகோள். எனக்கும் ஆசை தான் இந்த மாதிரி நிறைய திரைப்படங்களை பத்தி பேசணும் அப்படின்னு. ஆனா எனக்கு தொழில்நுட்ப ரீதியா திரைப்படங்களை பத்தி அவ்வளவா தெரியாது. நான் ஒரு சாமானியனா படத்தை பார்த்து விமர்சனம் கூட இல்லை, படத்தை நான் விமர்சனம் செய்யக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப கடினமான ஒரு வேலை, திரைப்படம் எடுப்பது அப்படின்றது, திரைப்பட இயக்குனராக இருக்கிறது அப்படின்றது. அதனால இப்ப எல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி சில திரைப்படங்களை நம்ம பார்ப்போம். மிக்க நன்றி.